Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுற இன்ஜினியரிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் நல்லபடியாக வரக்கூடிய செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் காம்படிஷன், அதாவது CS 3452 சரியா. இந்த பேப்பர் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். யூனிட் வைஸ் என்னென்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது சரியா. அது பார்ட் ஏவாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்ட் பியாக இருக்கட்டும், பார்ட் சியாக இருக்கட்டும் சரியா. 3 பார்ட்டுக்குமே நம்ம என்ன பண்ணிக்கோம்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் இருக்குது சரியா. பார்ட் பியில் யூனிட் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு 15 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். பார்ட் சியில் உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட் சி வந்து 5 கொஸ்டின் இருக்குது. இந்த 5 கொஸ்டினுமே முக்கியமான கொஸ்டின்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக நமக்கு கேட்ட கொஸ்டின் சரியா. மினிமைஸ் தி ஃபாலோவிங் DFA சரியா. அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, கன்வெர்ட், அதாவது NFAலேருந்து NFA, அதாவது நம்ம என்ன பார்த்து கன்வெர்ட் பண்ணணும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க சரியா. அதனால் இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த செமஸ்டர் எக்ஸாமில் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்ட், அதாவது யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ சரியா. யூனிட் 2ல் வந்து பார்ட் ஏ வந்து 10 கொஸ்டின் தான் இருக்குது சரியா. யூனிட் 2ல் இருக்கக்கூடிய பார்ட் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 கொஸ்டின் இருக்குது. பார்ட் சி இந்த கொஸ்டின்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. கன்வெர்ட் தி ஃபாலோவிங் இன் ரெகுலர் எக்ஸ்பென்ஷன் சரியா. இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு என்ன பார்த்தா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதையும் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 3ல பார்ட் ஏல 20 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் இருக்குது. பார்ட் சியில் வந்து 3 கொஸ்டின் இருக்குது சரியா. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 4ல் பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் இருக்குது. பார்ட் பியில் 10 கொஸ்டின் இருக்குது. பார்ட் சியில் நமக்கு வந்து அதாவது ஒரு 5 கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம் சரியா. அதுக்கப்புறம் யூனிட் 5 வந்து பார்க்கலாம். யூனிட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல ஒரு 20 கொஸ்டின் இருக்குது. பார்ட் பியில் வந்து நமக்கு வந்து ஒரு 14 கொஸ்டின் இருக்குது சரியா. பார்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. இந்த 5 கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமானது. யூனிட் 5ல் இருக்கக்கூடிய பார்ட் சி கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. ஏன்னா இந்த 5 கொஸ்டினில் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய பார்ட் சி கொஸ்டினும் யூனிட் 5ல் இருக்கக்கூடிய பார்ட் சி கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட PDF ஃபைல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.